வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது காட்டன் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். இப்போ இந்த சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் தான். இப்போ இது ப்ளவுஸுக்காக கொடுத்துருக்குற டிசைன். இந்த மாதிரி லைன் போட்டிருக்கு. இப்போ நம்ம காட்டன் சாரியில் நம்ம ப்ளவுஸுக்குள்ள பகுதியை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணலாம். ஸ்லீவுக்குள்ள அளவுக்கு நம்ம 11 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வர்ற மீதி கிளாத்தை நம்ம பேக் சைடில் டிசைனும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கான்ட்ராஸ்டான கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளாக் கலரில் இதுக்கு ப்ளவுஸுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அது ஃபுல் வாயில் கிளாத்து, அது உங்களுக்கு 3/4 மீட்டர் அளவு தேவையானது. இப்போ ஸ்லீவுக்கு நம்ம இந்த சாரியிலேருந்தே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சாரியில் உள்ள காட்டன் கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்லீவுக்கு நீங்கள் லைனிங் கிளாத்து சேர்த்து தைச்சு விடுங்க. இப்போ இதில் நான் 11 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுறேன். 11 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்லீவோட நீளம் 11 இன்ச் அளவுக்கு வேணும்னாலும் நமக்கு தைக்கலாம், ஷார்ட்டாக வேணுனாலும் தைக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நம்ம 4ஆக மடிச்சுட்டு இந்த ஸ்லீவுக்கு போக நமக்கு பேக் சைடில் டிசைன் போக மீதி இருக்கிறத நம்ம ஸ்லீவுக்காக இந்த மாதிரி 4ஆக மடித்து பண்ணலாம். இப்போது ஸ்லீவோட அகலம் அதிகம் வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு பண்ணலாம். இதில் பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறேன். பேக் சைடில் ஷோல்டர் வெட்டுப்பாகத்தை மட்டும் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். நெக்கு கட் பண்ணலை. ஒரு பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம அடையாளப்படுத்துகிறதா இருந்தால் நாம் ஏற்கனவே கிளாத்தில் அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் இருந்தும் 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி தான் எப்போதும் தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு நாம் மார்க் பண்ணணும். நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி அடையாளப்படுத்துங்க. இதில் நான் 9.5 இன்ச்சு நெக்கோட அளவு வேணும். 9.25 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன், 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறதுக்காக. இப்போ நமக்கு மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை கீழையும் நம்ம அடையாளப்படுத்திடலாம். இப்போது நெக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விடலாம். கொஞ்சம் உள்ள தள்ளியே நான் அடையாளப்படுத்துகிறேன். இது கொஞ்சம் யூ நெக் ஷேப்பில் வரும். இப்போ வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு நல்ல ரவுண்டு நெக்கு வெளிப்பக்கம் நல்லா அகலமாக வேணாலும் எப்படி வரையணுமோ அப்படி நீங்கள் வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த பகுதி வரைக்கும் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இதிலிருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வளைவாக அரை வட்டமாக நம்ம வரைஞ்சி விடலாம். அப்புறம் இந்த சைடில் இருந்து ஒரு அரை வட்டம் அந்த மாதிரி வருது. இப்போ இது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். நெக்கு பகுதியிலையும் வரைஞ்சிருக்கிற பகுதியை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். ஏன்னா அந்த சாரியில் இருந்து கட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும்போது அதுலேயே நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் ஒயிட்டாக தெரியும். இப்போது உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ் நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா கழுத்து பகுதி உங்களுக்கு அளவு மாறாமல் வரும். இந்த சாரியோட கிளாத்து உங்களுக்கு நல்ல திக்னஸாக இருந்தது அப்படின்னா அந்த பேப்பர் கேன்வாஸை நீங்கள் அதுலேயே வச்சு அயன் பண்ணலாம். இப்போ வெளிப்பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி கிளாத்தை விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மடித்து தைக்கிற அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். உள்பக்கம் கட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் பேப்பர் கேன்வாஸுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அதில் 2 பக்கமும் தைச்சி விட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே தான் தைக்கிறேன். சில சமயம் உங்களுக்கு அது ஒட்டி பிடிக்காமல் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி தைச்சி விடும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். உள் பக்கமும் தைச்சி விட்டுறலாம். இப்போ இதுக்கு நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாரியோட கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது இந்த பேப்பர் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் பேப்பர் கேன்வாஸில் தையல் படாத அளவுக்கு தைச்சி விடலாம். வெளிப்பக்கம் மட்டும் நான் தைச்சிருக்கிறேன், உள்பக்கம் தைக்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் நல்லா உள்ளுக்கு வரைக்கும்
கட் பண்ணியிருக்கிறேன். இந்த சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பேப்பர் கேன்வாஸு வெளியே தெரியலை, உள்ளுக்கு ஒரு லைனிங் கிளாத் இருக்கிறதுனால வெளிப்பக்கம் தெரியலை. இந்த சைடில் உள்ள கிளாத் அப்படியே பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு மடித்து தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி நம்ம மடித்து தைச்சிடலாம். ரெண்டு சைட்லேயும் அந்த ஸ்ட்ரைட்டாக வர்றதுனால நம்ம மடித்து ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கீழே வந்து நமக்கு 3 வளைவாக அந்த இதழ் ஷேப்பில் இருக்கிறது வந்து மடித்து தைக்கிறதுக்கு இந்த ஷேப் வந்து உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கும் மேலே இதை வச்சு நம்ம தைக்கலாம். இப்போ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ தையல் வந்து பேப்பர் கேன்வாஸில் படாத அளவுக்கு தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். இப்போது இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு, நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். வெளிப்பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தாலே போதும். அப்படியே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த பகுதியில் தையல் வரைக்கும் நல்லா கரெக்டாக கட் பண்ணி விடணும். தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணுங்கள். லைட்டாக அந்த சைடில் கிராஸில் கட் பண்ணுங்கள். இந்த சைடில் இந்த மாதிரி கை வச்சு ஒரு விரலை விட்டு இந்த உள்பக்கமாக விட்டுருங்க, நல்லா உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ 3 அந்த வளைவான பாகம் எல்லாமே நம்ம திருப்பி எடுத்ததுக்கப்புறம் உள்பக்கம் ஏதாவது ஒரு கம்பி அல்லது ஒரு பென் ஏதாவது வச்சு நீங்கள் நல்லா அந்த மாதிரி உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏதாவது பகுதியில் உங்களுக்கு மடிஞ்சிருந்தாலும் நல்லா சரியாக உங்களுக்கு நிமிர்ந்து வரும். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க, சரியாக வந்துடும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி சைடில் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது உள்பக்கம் இந்த சைடில் கொஞ்சமாக கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். அந்த பேப்பர் கேன்வாஸில் அந்த கழுத்தோட அளவு கட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து சென்டர் பகுதியில் அடையாளப்படுத்தி விடலாம். இப்போ இதுதான். இதே மாதிரி நம்ம பேக் சைடில் உள்ள அந்த பிளாக் கலர் பீஸுக்கும் நம்ம சென்டர் பகுதியில் இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டு அடையாளப்படுத்தலாம். இப்போ 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். சென்டரில் நம்ம ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சைடில் நம்ம கழுத்து பகுதியில் தைக்கும்போது உங்களுக்கு இந்த பீஸ் விலகி வராமல் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பேப்பர் கேன்வாஸுக்கு உள்பக்கம் பேப்பர் கேன்வாஸில் தையல் படாத அளவுக்கு உள்பக்கமாக தைச்சி விடணும். தைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக விட்டுருக்க அந்த 1/4 இன்ச்சு கிளாத்தை நம்ம விட்டு கட் பண்ணுறோம். இப்போ அந்த அளவு வந்து உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணோம் பாருங்கள், அந்த அளவு இப்போ சரியாக வருது. இப்போ நம்ம வெளிப்பக்கமாக இதை நம்ம திருப்பி எடுக்கலாம். வெளிப்பக்கம் திருப்பி எடுக்கும்போது கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் நமக்கு ஒரு பைப்பிங் அளவுக்கு தெரிகிற மாதிரி அப்படியே நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு அந்த ரெட் கலர் பீஸில் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். லைட்டாக ஒரு பிளாக் கலரில் இந்த லைன் தெரியும் போது நெக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெளிப்பக்கம் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ சின்ன சின்ன விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்தோம் அப்படின்னா இந்த மாடல் ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் நம்ம ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த பகுதியில் கொஞ்சம் வளைவாக அந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே இதை திருப்பி விடணும். நீடில் அதில் இருக்கும்போதே அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து தைச்சிருங்க. நான் அது எப்படி மடக்கி விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை நான் வெளிப்பக்கமாக எடுத்து நான் வச்சு காட்டுறேன். எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே சேர்ந்த மாதிரி தைச்சி விட்டுறலாம். இப்போ இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேஸ் அப்படியே நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் பகுதியில் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு தைச்சி விடுங்க, ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ
இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அந்த லேஸ் வந்து நல்லா உள்பக்கம் வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், இங்கே வரைக்கும் நம்ம தைக்கணும். இந்த பகுதி வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் ஒரு மடிச்சுட்டு திருப்பி விடுங்க. அப்போது உங்களுக்கு கார்னராக வரும். இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் உள்பக்கம் வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி விடலாம். லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. கார்னர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது லேஸில் நம்ம ஒரு பக்கம் தைச்சி விட்டாச்சு. இப்போ லேஸில் இன்னொரு சைட்லேயும் நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ ரெண்டு பக்கமே நான் தைச்சி முடித்து இடுப்பு மடிப்பு பாகம் எல்லாம் மடித்து டாட் எல்லாமே பிடிச்சி விட்டுருக்குறேன். இப்போது இதில் மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம ஸ்லீவுக்காக தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு அந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸ் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட சுற்றுப்பாகம் உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. நம்ம லைனிங் கிளாத்தை நீங்கள் கரெக்டாக வெட்டிட்டு அதில் நீங்கள் ஜாயிண்ட் போட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது, கழுத்து பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தைச்சிருங்க. நம்ம ஸ்லீவில் கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த கட் பீஸை வச்சு 2 லைன் இந்த மாதிரி ஒரு சைடில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியான ஒரு காட்டன் சாரீ தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அந்த ப்ளவுஸ் போடும்போது சாரீ உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான சாரியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.